ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ப்ரொக்கோலின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீன் கலர் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் நான். காலிஃப்ளவர் மாதிரியே சின்ன சின்னதாக அதை வந்து கையில் பிச்சாலே வந்துடுது. ஸோ சாஃப்டாக இருக்குது. எடுத்து உப்பு மஞ்சப்பொடி போட்ட தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொக்கோலியை வந்து அதுக்குள்ளே போட்டுடுங்க. நல்லா கொதிச்சவரை காலிஃப்ளவர் மாதிரியே தான் ஒரு 2-3-5 நிமிஷம் வரையிலும் அந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்தி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஏதாவது பூச்சி புழுக்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலசி எடுத்து நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்து வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்ப்போம். புதினா, கொத்தமல்லி, 2 கிராம்பு, ஏலக்காய், 2 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு கிராம்பு, சீரகம் தான் போட்டிருக்கேன். அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கிட்டு இஞ்சியும் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு. வதக்கிட்டு இந்த வடிகட்டின ப்ரொக்கோலியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சாஃப்டாக இருக்குது. ஏற்கனவே தண்ணியில் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதையும் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு அரிசி ஒரு பங்குக்கு 2-2.5 உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை விட்டு உப்பும் போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசியை களைஞ்சி அதோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நெய் விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ப்ரொக்கோலியோட ஒரு இது இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது. ஜீரண சக்தியிலேருந்து கேன்சர் வரை எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை நாமளும் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்ததில் சூப்பராக வந்திருந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சந்தோஷமாக இருங்க. சத்தாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.